ஆயில் புல்லிங் அது எப்படி பண்ணுறது? காலையில் எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதயம் வளர்த்தை வாயில ஊத்தி நல்லா கொப்பளிக்கணும், அப்புறம் அதை துப்பிடணும். இதுதான் ஆயில் புல்லிங். உதயநிதி ஸ்டாலின் சொல்றாரு, நேற்று முன்தினம் மோடி மட்டும் தமிழ்நாட்டுக்கு வந்தாருன்னா முதல்ல நாங்க கோ பேக் மோடின்னு சொன்னோம், நாங்க இன்னும் கெட் அவுட் மோடின்னு சொல்லுவோம். உதயநிதி ஸ்டாலினுக்கு நான் சொல்றேன், நீ சரியான ஆளா இருந்தா, சரியான ஆளா நீ இருந்தா உன் வாயிலிருந்து கெட் அவுட் மோடின்னு நீ சொல்லி பாருங்க. நீ சொல்லி பாருங்க. இல்ல இல்ல எங்க அப்பா முதலமைச்சர், எங்க தாத்தா 5 முறை முதலமைச்சர், நீ சொல்லி பாடுற பார்க்கலாம். நீ சொல்லி பாரு. நீ சொல்லி வாயிலிருந்து எங்களுடைய உலக தலைவரை எங்க தாத்தா முதலமைச்சர், அப்பா முதலமைச்சர், எங்க அப்பா சிட்டிங் முதலமைச்சர், நான் சிட்டிங் துணை முதலமைச்சர் சொல்ற பார்க்கலாம். சொல்லு. நீ முந்தானத்து கேட்ல சொன்ன 2 நாட்களுக்கு முன்பு நீ என்ன சொன்ன? சென்னையில் கெட் அவுட் மோடி, வெளியே போடா மோடின்னு சொல்லுவாராம். உன் வீட்டுக்கு வெளியே வந்து பால்டாயின் பாபு நஷ்டம் சொல்லுவார். நீ சொல்லுகின்ற அதே பாஷையில நான் பேசுறேன். உனக்கு ஒரு உலக தலைவரை மதிக்க தெரியல, ஒரு கத்து கொட்டி காலையில 11:30 மணிக்கு தான் உன் மேல வெயிலே படும். நீ சூரியனை நேரா பார்த்தது கூட கிடையாது. சூரியன் மேல வந்தாக்கா இப்படி பார்க்கிற ஆள் நீ. சூரியனை பார்த்து துப்பி அந்த எச்சல் உன் மேல விழுவும். அப்படிப்பட்ட ஆள் நீ. 3:30 மணிக்கு பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சு யோகா பண்ணிட்டு 5 மணிக்கு ஃபைலை திறந்து இந்த நாட்டை ஆட்சி பண்ற ஆள்கிட்ட 11:30 மணிக்கு எந்திரிச்சு நடுவில் மேல சூரியன் இருந்து உழுவுற உனக்கே இவ்வளவு திமிர் இருந்தா, சாதாரண நடுத்தர மக்கள் உழைத்து நாட்டை உருவாக்கக்கூடிய மக்களுக்கு எவ்வளவு திமிர் இருக்கு? அந்த கூஜா தொகர் இங்க ஒரு சாராய அமைச்சர் சுத்திட்டு இருக்கார் கரூர். இவனுக்கு எந்த அளவுக்கு ஒரு கேவலமான பேர் வழினா, சாராய அமைச்சருடைய சொந்த தம்பி 1 வருஷமாக காவல்துறையால் தேடப்படக்கூடிய குற்றவாளி. இந்த கொடுமை எங்கேயாச்சும் பார்த்துருக்கீங்களா? இந்தியாவில் எங்கேயாவது இந்த அநியாயத்தை பார்த்துருக்கீங்களா? ஒரு சாராய அமைச்சருடைய சொந்த தம்பி எங்கேயும் இல்லை, சென்னையில் ஈசிஆர் ரோட்ல தான் இருக்கார். தமிழ்நாடு காவல்துறை வந்தால் காலையில் பிடிச்சிட்டு போய்க்கலாம். பட் எனக்கு ஒரு கொஞ்ச நாளைக்கு வெளியே இருந்தால் நல்லதுதாங்க. எவ்வளோ கொஞ்ச நாளைக்கு வெளியே இருக்குன்னு தான் நானும் பொறுத்துக்கிட்டு இருக்கேன். எலெக்ஷன்லாம் வருது, கொஞ்ச நாளைக்கு வெளியே இருக்கு, அப்போ பார்த்துக்கலாம். சொந்த இந்த மாவட்டத்தினுடைய பதவி பிரமாணம் எடுத்து அரசியலமைப்பு சட்டத்தின் மீது சத்தியம் செய்து இந்த நாட்டினுடைய சட்டத்தை எல்லாம் காப்புன்னு சொல்லியிருக்கக்கூடிய சாராய அமைச்சருடைய தம்பி காவல்துறையால் தேடப்படக்கூடிய முக்கிய குற்றவாளியா 1 வருஷம் வெளியே. அவர் எழுத்தீங்கன்னா கரூர்ல என்ன காவல்துறை கொண்டு வந்து கஞ்சா பொட்டலத்தை வச்சு கைது, அல்லது உங்க வீட்டுல கொண்டு வந்து அவங்களே மண்ணை கொட்டிட்டு மண்ணை திருடுனீங்க அப்படின்னு கைது. அதுதான் கரூர்ல இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் தொண்டருக்கு இந்த சாராய அமைச்சர் கொடுக்கக்கூடிய பரிசா இருக்கு. கரூர்ல இருக்கக்கூடிய அண்ணன் விஜயபாஸ்கர் அவர்கள், இதற்கு முன்பு அமைச்சராக இருக்கக்கூடிய இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அமைச்சராக இருக்கக்கூடிய அண்ணன் விஜயபாஸ்கர் அவர்கள், அவங்க கூட இருக்கிறவங்களுக்கும் இதுதான் சாராய அமைச்சரிலிருந்து கிடைக்கக்கூடிய பரிசா இருக்கு.